வணக்கம். பொதுவாக நம்ம வீடு கட்டுறப்பையோ திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யும் பொழுதோ அல்லது கல்விக்காகவோ அல்லது யாருக்காக நம்ம ஜாமீன் போட்டு நம்ம அந்த பணத்தை கட்ட வேண்டிய சூழ்நிலை, இப்படி பல்வேறு வகையில் நமக்கு கடன்கள் ஏற்படும். நம்ம கடனுக்கு வட்டிக்கு வட்டி வாங்கி கடன் ஏறிக்கிட்டே போகும். இது நம்ம ஜாதகத்தில் தீர்க்கக்கூடிய நேரம் இது எப்போ வரும்? நம்ம எப்போ கடனை தீர்த்து வாழ்க்கையில் சந்தோஷமாக செட்டில் ஆகும்? இதுதான் இன்றைக்கி பலரோட கேள்வியாக இருக்குது. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது குரு பகவான் எங்கே இருக்காரோ அந்த குரு பகவான் மீது இன்னைக்கு கோச்சாரத்தில் குரு பகவான் வரும் காலம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியில் மிதுனத்தில் குரு வரப்போகிறாரு. மிதுனத்தில் யாராருக்கெல்லாம் பிறக்கிறப்போ குரு இருந்ததோ அந்த குரு மீது குரு வரும் காலம். நீங்கள் எவ்வளோ பெரிய கடன்காரனாக இருந்தாலும் கடனை தீர்க்கக்கூடிய நேரம். அடுத்தது, உங்களுடைய ஜாதகத்தில் குரு இருக்கும் இடத்திற்கு 5ஆம் இடத்தில் குரு வரும் காலம். நீங்கள் பிறந்தப்போ குரு எங்கே இருந்ததோ அந்த குருவிற்கு 5ஆம் இடத்தில் குரு வரும் காலம். உங்களுடைய கடன் முழுவதுமாக தீர்ந்துவிடும். சரி, இப்போவும் நம்ம பாதி தான் கடனை கட்டியிருக்கிறோம், இன்னும் பாதி கடன் இருக்கு. அடுத்தது, நீங்கள் பிறந்தப்போ குரு எங்கே இருந்ததோ அந்த குருவிற்கு 9ஆம் இடத்தில் குரு வரும் பொழுது உங்களுடைய முழு கடன் தீர்ந்துடும். அந்த கடன் தீர்றது உங்கள் மாமியார் வீட்டில் கொடுக்குற சொத்தாக இருக்கலாம், உங்களுடைய பூர்வீக சொத்தாக இருக்கலாம், உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டங்களாக இருக்கலாம். ஆனால் பணம் வரும், கடன்கள் அடைக்கும். இது நேரம். சரி, இப்போ குரு எடுத்துட்டோம். அடுத்தது, நீங்கள் பிறக்கிறப்ப சுக்கிரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த சுக்கிரன் மீது சனி பகவான் வரும் காலம். இதுவும் கடனை தீர்க்கக்கூடிய காலம். அப்போ நீங்கள் பிறக்கிறப்போ சுக்கிரன் இருந்ததுன்னா அந்த சுக்கிரன் மேலே சனி வரும் காலமும், அந்த சுக்கிரனுக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் வரும் காலமும். நல்லா பாருங்கள், சுக்கிரனுக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் வரும் காலமும், அந்த சுக்கிரனுக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் வரும் காலமும். உங்களுடைய கடன் படிப்படியாக குறையும். அப்போ குருவும் சுக்கிரனும் கடனை நிவர்த்தி செய்வதில் வல்லவர்கள். குரு வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு வெற்றியை கொடுக்கும். குருவும் சனி பகவானும் ஒரு மனுஷ வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு முக்கியமான கிரகங்களாக கருதப்படுகிறது. நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் தான் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.